அதாவது வெடிபொருள்னா RDX மாதிரி விஷயங்களை பறிமுதல் செஞ்சிருக்காங்களா கோயம்புத்தூர்ல? அப்ப அது என்ன தீபாவளிக்கு வாங்கின வெடியா சார்? அமோனியம் நைட்ரேட் விவசாயி தோட்டத்துல எங்கேயாச்சும் வச்சிருந்து நீங்க பாத்துருக்கீங்களா? பார்த்ததே கிடையாது. அதனால நீங்க என்னமோ அவங்க ஒரு RDX போல அவங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? முபின் இதெல்லாம் விவசாயத்துக்காக வாங்கினான்னு சொல்ல வரீங்களா? மார்ச் மாசத்துல 750 கிலோ அமோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க. அதோட சல்பரை கலந்தீங்கன்னா, சார்கோல் கலந்தீங்கன்னா அது வெடிப்பொருள். காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்குங்க. முபினுடைய இரண்டாவது டார்கெட் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ். 7 அட்டாக் எழுதி வைக்கிறான் பேப்பர்ல, 7 அட்டாக் பண்ணணும். முபின் முதல் நாள், இரண்டாவதாக வர்றது அன்னையிலிருந்து 6 நாள் கழிச்சு உங்களுடைய காவல்துறை கமிஷனர் அலுவலகத்திற்கு அதே வண்டியை கொண்டு வந்து வெடிக்க வைக்கணும். காவல்துறை நீங்க என்ன சொன்னீங்க? இது சிலிண்டர் வெடிச்சிருச்சு. முதலமைச்சர் சொல்றது அப்படியே கிளிப்புள்ளை மாதிரி. நீங்க செத்து போயிருப்பீங்க சார், நாங்க செத்துருக்க மாட்டோம். நாங்க ரெண்டாவது. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பயங்கரவாத தாக்குதல் நடத்த இருந்த தீவிர